ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் டெம்பிளில் பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் காணாமல் போயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். 1998 நம்ம விஜய் மாலியா இருக்கார் இல்லையா, அவர் டெம்பிளுக்கு டொனேட் பண்ணியிருந்தார் கோர்ட் அப்ரூவலோட. என்ன வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1900 kg காப்பருக்கும் ஒரு 34 கிலோ கோல்டும் ஆஃபர் பண்ணியிருந்தார். என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் டெம்பிளோட இந்த நிலப்படி வரும் இல்லையா அது, அப்புறம் ஸ்ரீகோயிலுக்குள்ளே இருக்கிற ரூஃபு, ஸ்ரீகோயிலோட டோரு, ஸ்ரீகோயிலுக்கு முன்னாடி இருக்கிற 2 துவார பாலகர்கள், இவங்க எல்லாத்தையும் கோல்டில் அந்த தங்கத்தில் அந்த பிளேட்டு மாதிரி பதிப்பாங்க இல்லையா அந்த ரூபத்துக்கு மேலே, ஸோ அது அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. இது நல்லா தான் இருந்தது. 2019 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துவாரபாலகர்களே எடுத்திருக்காங்க ரிப்பேர் பண்ணணுங்கிற பர்பஸ்க்காக. அது எடுத்துகிட்டு போகும்போது கோல்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் மல்லையா கொடுத்துருந்தப்ப கம்ப்ளீட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பண்ணியிருக்கு, இது இவ்வளோ கேஜி அப்படின்னுலாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் துவாரபாலகர்களை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கோல்டாக தான் இருந்தது. போய் ரிப்பேருன்னு கொண்டு போனவங்க கோல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காப்பர் போட்டு அது மேலே கோல்டு பிளேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது கோல்டு கலர் அடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2025 லாஸ்ட் இயரில் கேஸ் போட்டாங்க. சுரான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்காரரு. ஸோ அவர் கேஸ் போட்டிருந்தாரு. கேஸ் போட்டதுக்கப்புறம் தான் இது கண்டுபிடிச்சாங்க. இது துவாரபாலகர்கள் மட்டும் இல்லை, உள்ளேயும் நிறையா திருட்டு போயிருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா இது செஞ்சது உள்ளே ஒர்க் பண்ணவங்களே தான். 2019 ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஒர்க் பண்ணியிருந்த மேல் சாந்தியோட தந்திரி சொல்லுவாங்க. அவர் பேர் கண்டாரா ராஜீவர். ஸோ அவர், அதுக்கப்புறம் உன்னிகிருஷ்ணன் போட்டின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா தந்திரிக் அசிஸ்டண்ட்டு வரும். இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா he was actually sponsor கம் மீடியேட்டர் அந்த மாதிரி. அண்ட் இவர் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியாவில் உங்களுக்கு என்ன தலைவரை பார்க்கணும், எவ்வளோ டாப் பர்சனை பார்க்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் அவரை போய் பார்த்துட்டு வருவார். ஸோ பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவரெல்லாம் தான் மெயினாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா அட்மினில் ஒர்க் பண்ணவங்க, அதில் ஒர்க் பண்ண மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறைய இருக்கிறதுனால இது ஆக்சுவலி கோர்ட் டைரெக்டாக இந்த கேஸ் எடுத்துருச்சு. கோர்ட்டு டைரெக்டாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம்லேருந்து தான் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ ஒரு 11 பீப்புளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, எஸ்ஐடி டீமை இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்க பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க சார்ஜ் ஷீட் கொடுக்கணும். அது 60 டேஸ்க்குள்ளே. இது நம்மளோட சட்டம். ஸோ நம்ம சட்டப்படி 60 நாளுக்குள்ளே கொடுக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா 40-45 நாள் ஆயிடுச்சு. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த கோல்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கோல்டை பீஸாக பண்ணி இதை மோக விலைக்கு கொடுத்துருக்காங்க. இது மோக விலை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பீஸ் கோல்டு ஆஸ் அ கோல்டு அது ஒர்த்து 1 லேக்னு வச்சுக்கோங்க. இது ஐயப்பனோட கோல்டு, வரையிலேருந்து எடுத்த கோல்டு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கட்டும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1 லட்சத்தோட கோல்டு 10 லட்ச ரூபாய்க்கு கூட விலை கொடுத்து வாங்குவாங்க. இதுதான் மோக விலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை கிலோ தங்கத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிலோ தங்கத்தை ஏற்கனவே லூட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. ஸோ இந்த தங்கத்தை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். இது இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வெளிநாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. வாங்கினவங்களுக்கும் அறிவில்லை, தெய்வத்தோடது வாங்குறமே அப்படின்னு. எல்லாருக்குமே மோகம் யார் விடுது? எல்லாருக்கும் இன்னும் மேலே மேலே போகணுன்னு தானே இருக்கும். ஆனால் ஒரு தெய்வத்தோட கருவறையிலேருந்தே இவ்வளோ தைரியமாக திருடி விற்றுருக்காங்க அப்படின்னும் போது இதில் கம்ப்ளீட் டாப் பீப்புள் இருக்கிறனால தான் இது கோர்ட்டு டைரெக்டாக எடுத்திருக்கு. இப்போ இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியூட்டின்னு சொல்ல முடியாது, இதோட சேட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐடி டீம் 60 நாளுக்குள்ள அவங்க சார்ஜ் ஷீட் போடணும். அவங்க இப்போ வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலை. இப்போவே பார்த்தீங்கன்னா 40-45 டேஸ் தாண்டிடுச்சு. இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டு போடலை அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 டேஸ் போச்சுன்னா யாரெல்லாம் உள்ள அரெஸ்ட் ஆகியிருக்காங்களோ ஃப்ரீ ஹேண்டடாக
அழகாக வெயிலில் வந்து அவங்க லைஃப்பை வாழ்வாங்க. இதுதான் நடக்கும். நம்ம எத்தனையோ பேர் இங்கே ஐயப்பனுக்கு மாலை போடுறோம், 48 நாள் விரதம் இருக்கும், 10 நாள் விரதம் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டெல்லாம் நடந்து போகிறத பார்க்க முடியும். நம்ம இவ்வளோ வந்து ஐயப்பன் டிவோட்டிஸாக இருந்து நம்ம ஐயப்பனை போய் பார்த்து, ஐயப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்த்து கூட, ஐயப்பா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், நன்றி சொல்கிறேங்கிறதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் கோயில் போகிறோமே. இன்றைக்கி அந்த கோயில் எப்படி ஒரு திருட்டு நடந்திருக்குங்க. இது கேட்குறதுக்கு யாருமே இல்லை. கேரளாலே பார்த்தீங்கன்னா 1-2 வந்து டிவியில் நியூஸில் வந்து அந்த மீடியாஸ் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே ஆகலை. ஏன் தெரியுமா? பப்ளிக் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணது இல்லைங்க. நோ ஒன் இஸ் ரெஸ்பாண்டிங் டுவர்ட்ஸ் திஸ். அதுதான் ரொம்ப சேட் பார்ட். இன்ஃபேக்ட் நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம கஷ்டத்தை தீர்த்து கூட சொல்லி கேட்கறதுக்கு, ஆனால் அங்கே இருக்க கோயில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேட் பார்ட். வி ஹாவ் டு ரெஸ்பாண்டுங்க ஆஸ் அ பப்ளிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன், ஆஸ் அ சிங்கிள் பர்சன் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள், ஐயோ இப்படி நடந்துச்சா, இப்படி நடந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க வீடியோவை. அது வேணாங்க. நம்ம வந்து நம்ம ஆஸ் அ பப்ளிக் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட பவர் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் 15 days இருக்குது. இந்த வீடியோவை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக திருடுறவங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வேர்ல்டுலேயே இன்றைக்கி வந்து ட்ரெஷர் இருக்கிற கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரமில் இருக்கிற பத்மநாபன் சுவாமி டெம்பிள் தான். இன்னைக்கு இங்கே கை வச்சவங்க நாளைக்கு அங்கே கை வைப்பாங்க. அண்டு யாருக்குங்க தெரியும், இந்த நேரமே கை வச்சிருப்பாங்க. ஏன் இப்போ ஸ்ரீகோயிலில் உள்ளே இருக்கிற ஐயப்பன் சொக்க தங்குங்க அது. ஆனால் அந்த ஐயப்பனை நம்ம வெளியே எடுக்க முடியாது செக் பண்ணுறதுக்கு. ஆனால் வெளியே எடுத்தாதான் தெரியும் உள்ளே இருக்கிற ஐயப்பன் கூட அன்னைக்கு இருந்த பியூர் கோல்டு தானா, இல்லை அவரும் கோல்டு பிளேட்டட் தான் உள்ளே வச்சுருக்காங்களான்னு. ரொம்ப கஷ்டங்க. இதை வந்து நம்ம தான் தடுக்க முடியும். ஆஸ் அ பப்ளிக் நம்ம ரைஸ் பண்ணால் தான் தடுக்க முடியும். நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணி நிறைய பேத்துக்கு ரீச் ஆகி அப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும்தாங்க கோர்ட்டையும் வந்து ப்ரெஷர் போட அவங்களுக்கு எஸ்ஐடி டீமுக்கு இம்மீடியட்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு. இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா இப்போ உள்ளே இருக்க 11 பேர் வெளியே வந்து பிந்தாஸ் ஜாலியாக நடந்து போவாங்க வெளியே. நாளைக்கு இன்னும் தைரியமாக இன்னும் 2 கோயிலில் கை வைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணுறீங்களோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருக்குது, இல்லை எப்படி பண்ணலாம், அப்படி நம்ம வந்து ஆஸ் அ பப்ளிக் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேரணுங்க. நம்ம வந்து ஐயப்பனோட பக்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி ஐயப்பனுக்கே இப்படி ஒரு கிரைசிஸ், அதாவது தெய்வம் நம்மளை காப்பாற்றும். இன்றைக்கி தெய்வத்தையும் நம்ம காப்பாற்றுற நிலைமையில கொண்டாந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இவ்வளோ குரூயலான மனுஷங்க. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம குரல் கொடுக்கணுங்க. அது நம்மளோட ரைட்ஸுங்க. நம்ம கேட்கணும். நம்ம இவ்வளோ போய் கும்பிடுற அந்த தெய்வத்துக்கு இன்னைக்கு இப்படி நடக்கும்போது நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நிறையா ரீச் ஆகுதோ அவ்வளோக்கு நம்ம ஏதாவது ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் அ பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. அட்லீஸ்ட் நம்ம ஆஸ் எ இண்டிவிஜுவல் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. நம்ம எப்படியாவது நம்ம இது ஐயப்பனோட டெம்பிளுக்கு ஃபைட் பண்ணி ஏதாவது நல்லது நம்மளால் கொண்டு வர முடியும்னா பெட்டருங்க. நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். லெட் அஸ் ட்ரை அவர் பெஸ்ட். அண்ட் இந்த இதுலேருந்து அவங்கள வந்து தண்டனை அனுபவிக்கணும். அப்போ தான் அடுத்தது இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுனா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து உள்ளதான் இருப்பாங்க. இது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். ஐயப்பன் ஏன் பொறுத்துட்ருக்காருன்னு தெரியல. ப்ராபப்ளி அவரும் நினச்சிருக்கலாம் என்னோட பக்தர்கள் இவ்வளோ வெளியே இருக்காங்க, எனக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ. தெய்வம் நின்று தான் கொள்ளும். அதனால் லெட் அஸ் டேக் திஸ் சான்ஸ். நம்ம இதை வந்து வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஷேர் த மோஸ்ட். தேங்க்யூ.